அலட்சியமா இருந்தங்கிற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன். அலட்சியம் வேண்டாம். 4 பேரவைத் தலைவர்களே நீங்க அந்த ஆசனத்தில் அலட்சியம் என்பது நான் தவறா சொல்லல. அலட்சியம் என்பது அன்பார்க்க. அதாவது எதுக்கு பேசுறீங்க? எதுக்கு தீர்மானங்களை எல்லாம் பேச விட்டுட்டு எதிர்கட்சி என்ற பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்தில் தடுத்திருக்கலாம் சொல்றேன். அதுதான் இத்தனை வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். வேற என்னத்தை நாங்க சொல்றோம்? அது மட்டும் இல்ல, முதலமைச்சர் இப்ப கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒப்பந்த புள்ளி விடுகின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும். இரண்டாவது, 4 முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன், ஏலம் விட்டாலும் சரி, நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம். இதுதான் முடிவு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்னங்க அடுத்து பேசக்கூடாதா? பேசுங்க. நீங்க மக்களுடைய பிரச்சனைங்க சட்டமன்றத்தில் பேசி அமைதியா இருங்க, உட்கார்ந்துட்டு பேசண்டா. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் அவையுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது, இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, மாண்புமிகு அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு உறக்கமா பேசுறாரு. நானும் பேசிடுவேன். ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒண்ணு ஜாதிக்கு படியல இப்படிதான் பேசி ஆகணும். வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தாலும் பேச முடியும். நீங்க முதலமைச்சர் ஒன்றுக்கும் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாண்டா. அது நீங்க இப்படி பேசுற என்ன அர்த்தம்? நீங்க சரியான முறையில் ஊழல் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஊழல் என்ன, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை என்ன வேலையில எங்கிட்ட நடக்காது.